கன்னி ராசி ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க தாங்க. புதனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதால புத்திசாலித்தனமாக இருக்கிறது இவங்களுடைய இயல்பான ஒரு விஷயம். பேச்சு திறமையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க. எதையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறதால இவங்க கிட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது சரியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அதிகம்தான். எதையும் ஆழமாக யோசிக்கிறது, ஒரு விஷயத்தில் தப்புன்னு தெரிஞ்சால் அதை சுட்டி காட்டக்கூடிய தன்மைன்னு எடுத்துக்கிட்டாலும் இவங்கக்கிட்ட சிறப்பாக இருக்கும். மனசில் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்க அமைதியாக ஒரு தைரியம் இல்லாதவங்க மாதிரி தெரிஞ்சால் கூட ஆனால் மன ரீதியாக பார்க்குறப்ப மனசில் பலம் அதிகம் கொண்டவங்க தான். நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டோ போராடி இருக்கிறதுலாம் கிடையாது. அமைதியாக இருந்தே அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இனிமே பேசக்கூடிய குணமும் இருக்கும், எளிமையை விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. நேர்த்தியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயங்க. இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும் அதை பொறுப்பாக நேர்த்தியாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்பம் வந்தாலும் அப்படி தான். குடும்பத்தை மேலே ரொம்ப அன்பாக அவங்கள பாதுகாக்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான அம்சமாகவே இருக்கும். புதன் பகவான் அதிபதியாக இருக்கிறதால இவங்க பேசுகிற பேச்சும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடும் சரிங்க சிறப்பு தான். தைரியமானவங்களும் கூட. இப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அந்த வகையில் இந்த நேரம் நீங்கள் எப்படி செயல்படணும், உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கன்னி ராசிக்கு தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் அற்புதமான பலன் தரக்கூடிய நேரம் தாங்க. சின்ன சின்ன விஷயம் பெரும்பாலும் இந்த நேரத்தில் உங்கள் வேலைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். சின்ன விஷயம் தானே விட்டுறாதீங்க. அந்த சின்ன சின்ன குறையை கூட சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரம் எடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா, வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி செஞ்சு பாருங்க, வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், செய்கிற தொழிலை கூட வேறு இடத்துக்கு மாற்றி பார்க்கலாமான்னு யோசிப்பீங்க. அது சம்பந்தமான முயற்சி செஞ்சுக்கலாம். அந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் இடமாற்றம் ஏற்படக்கூடிய நேரம். இந்த இடமாற்றத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது தான். உடல் நலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்குங்க. அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சுபகாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கன்னி ராசிக்கு கொஞ்சம் அதிகப்படியான வாய்ப்பு இந்த நேரத்தில் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனி ராகுவோட அமைப்பு நிறைய பேர் கொஞ்சம் பயப்பட்டுட்டே இருப்பீங்க. இந்த நேரம் போதா குறைக்கி கண்டக சனி காலமாக இருக்கிறதால கன்னிராசிக்காரங்க ரொம்ப பேத்துக்கு பயம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, கணவன் மனைவி இணைப்பிரியாமல் இருந்துட்டா போதும், என்னதான் சண்டை சச்சரவு இருந்தால் கூட 2 பேருக்கும் பிரிவு வராமல் இருந்துட்டா போதும்னு நினைக்கக்கூடியவங்க அதிகமாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவுங்கிறது கன்னி ராசிக்கு பிரிவு ஏற்பட வாய்ப்பில்லை. ஒற்றுமைங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. ரொம்ப நாள் பிரச்சனையாக இருந்தால் கூட சின்ன சின்ன சண்டை கொடுத்து கூட அது தீர்றதுக்கான நேரமே தவிர பிரிவு ஏற்படுறதுக்கான நேரங்கிறது நேரம் இல்லை. அந்த வகையில் குடும்பத்தை நினச்சி வாழ்க்கை துணையை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறப்பாக தான் இருக்குது. என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ வாக்குவாதங்கிறது வந்து போகும். அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். குழந்தைகள் வழியிலையும் சரி, வாழ்க்கை துணை வழியிலையும் சரி கன்னி ராசிக்கு சின்ன சின்ன வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கன்னி ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு நேர்த்தியை நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லலாங்க. அதாவது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் எடுக்கிறாங்கன்னா எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும்னு கொஞ்சம் எதிர்பார்ப்பீங்க. சுத்தத்தை கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. இந்த மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக தலை தூக்குறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதா நல்லது. இந்த நேரம் கொஞ்சம் நீங்களுமே பிடிவாதம் பிடிக்காமல் ஒரு சில விஷயங்களே கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா கன்னி ராசிக்கு குடும்பத்துலேயும் சரிங்க, மற்ற இடத்துலையும் சரிங்க, சிறப்பான பலங்கிறது காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு முன்னாடி இந்த நேரம் மனசு குழப்பத்தில் தான் இருக்கும். கொஞ்சம் இந்த நேரம் தடுமாற்றம் கொடுக்கும். அதனால் நல்லது கெட்டதை யோசித்து பார்த்து முடிவெடுக்க பாருங்கள். செய்கிற வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு தான். உங்களுக்கு கொடுக்குற வேலையும் சரி, நீங்கள் எப்படி எல்லா வேலையும் சரியாக செஞ்சு முடிக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற வேலையும் பாதியில் நிற்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பீங்க. முழுமையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்குமே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பாதிப்பு தருவாங்க. அதனால் முன்னாடியே திட்டமிட்டுக்கிறது நல்லது. முன்னாடியே நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி செயல்படுறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க.
குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டா நல்ல மாற்றம் தான். குழந்தைகள் அன்போட கனிவோடு உங்ககிட்ட இருப்பாங்க. நீங்களுமே கொஞ்சம் உணர்ச்சி வசங்கள், அதாவது கோபத்தை அதிகமாக வெளிப்படுத்துறதை கட்டுப்படுத்திட்டு கொஞ்சம் அமைதியாக நீங்கள் குழந்தைகிட்ட செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் உங்கள் குழந்தைகள் வழியிலையும் கன்னிராசிக்கு சிறப்பான பலன் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. குருவோட நிலைமை இந்த நேரம் கன்னிராசிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வருமானம் இருந்தால் கூட சம்மந்தம் இல்லாமல் செலவு கொஞ்சம் இருக்கும். அதனால செக்கனத்தை கடைபிடிக்க பாருங்க. புதுசாக முதலீடு போடுறீங்கன்னா கொஞ்சம் அந்த விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுத்துக்கணும். அவசரப்பட்ட முதலீடு இப்போதைக்கு போடுறது வேண்டாம். ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக தொந்தரவு இல்லைனாலும் குறிப்பாக அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். மன அமைதிங்கிறது கொஞ்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை, இந்த மன அமைதியை எந்த விஷயம் எல்லாமே தரும். பெரும்பாலானவங்களுக்கு இந்த பாட்டு கேட்கறது, ஆலய தரிசனம் எல்லாமே செய்யறது மனசுக்கு நிம்மதி தரும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் எல்லாமே நிம்மதியை வளர்க்குமோ அந்த விஷயங்களை அந்த நேரம் செய்ய பாருங்க. சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாம். அப்படியே ஏதாவது ஒரு பாதிப்பு, மன ரீதியான ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு நிம்மதி இல்லைன்னா சிவ வழிபாடு செய்ய பாருங்க. சிவ வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொடர்ந்து இந்த நேரத்துல கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க மேலும் பெற போறீங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல இந்த வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லப்படுது. அந்த வகையில கன்னிராசி அன்பர்களுக்கு புதன் பகவான் வழிபாடு, உங்க ராசி அதிபதியோடைய வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். ஏன்னா மகாவிஷ்ணு வழிபாடு செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் கன்னிராசிக்கு புத்திசாலித்தனம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம செல்வ சேர்க்கை, பொருளாதார நலங்கிறது சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான். அதுவே இந்த நாட்கள்ல நீங்க சிவ வழிபாடையும் பிரதோஷ நாட்கள் குறிப்பா நந்தி பகவானையும் சேர்த்து நீங்க சிவ வழிபாடு செய்யறது எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் கன்னிராசிக்கு குறைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மறக்காம குபேரர் வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கோங்க. வீட்டிலே கூட குபேரர் படத்தை நீங்க வாங்கி வச்சு தினமுமே தீபேற்றி வழிபாடு செஞ்சுக்கிறது, குறிப்பா கன்னிராசி அன்பர்கள் இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. புதன்கிழமை நாட்கள்ல உங்க ராசி அதிபதி நீங்க வழிபாடு செய்யற மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் குறிப்பா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு இந்த நேரம் நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா சொத்து அமைப்பு எப்படி இருக்குன்னா, கன்னிராசிக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குதுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே, சுபகாரியம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்கும். அதுவும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தா நல்ல வர்ணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துல இனி அடுத்தடுத்து சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது குருவோட அமைப்புங்கிறது கன்னிராசிக்கு ராஜயோகம், சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில மாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல எந்த பாதிப்பு இல்லை. பேச்சுவார்த்தை மட்டும் கவனம் கொடுத்துக்கணும். குடும்பத்திலே சரி, சொந்த பந்தத்திலே சரி, நட்பு வட்டத்திலே சரி, தேவையில்லாத அவற்றுள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு இது தொடரக்கூடிய விஷயம் இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை சும்மா அதிகம்தான், சின்ன சின்ன தடையை கொடுக்கும். ஏன்னா கண்டக சனி காலத்துல எடுத்த எடுப்புல எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையாது, கொஞ்சம் தடையை கொடுத்து தான் உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பொறுமையா இருக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க. மற்றபடி மாணவர்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அற்புதமான பலன் தரக்கூடிய நேரம் தான். கல்வி நிலையில உங்களுக்கு சிறப்பா இருக்குது. எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் ஆர்வமா செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான். கல்வி நிலையில எல்லாமே நீங்க இந்த நேரத்துல நல்ல மதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நேரம். அடுத்த நாட்கள் எல்லாமே நீங்க விண்ணப்பிக்கக்கூடிய இடங்களுக்கு உங்களுக்கு பள்ளி கல்லூரிகளை இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பா தான் இருக்குன்னு சொல்லலாங்க. வருமான வாய்ப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பாதியில் நின்று இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அது முழுமையடையக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இந்த நேரம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்பு கன்னிராசிக்கு அதிகப்படியாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தான். ஆனால் உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. நன்மை செய்யக்கூடிய கிரக அமைப்பு இருந்தா கூட குடும்பத்துல நெருங்கின உறவுகளை கொஞ்சம் ஒற்றுமை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பழகுற பழக்கத்துலையும் கவனமா இருக்கணும். வேலை செய்யக்கூடிய பெண்களா இருந்தா, அதாவது வெளியில வேலைக்கூடிய பெண்களா இருந்தா வேலை சும்மா அதிகம்தான். கூட வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய நிலைமை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் சகஜமான சூழ்நிலைங்கிறது இருக்காது. உழைப்பு கடுமையா இருக்கக்கூடிய வாய்ப்பு பார்த்தாலும் இருக்குது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட பாருங்க. வேலையில எல்லாமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். புதுசா வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்துல பொதுவாகவே கன்னிராசிக்கு ரொம்ப சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட வேண்டாம். மன நிம்மதியை மட்டும் இந்த நேரம் பார்த்துக்கோங்க. மன நிம்மதி பாதிக்கிற மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் அதுலயே மூழ்காம அதுல இருந்து வெளிவர பாருங்க.
கொஞ்சம் ஏதாவது மாற்று முயற்சி செஞ்சு பாருங்க மன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுங்க. கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வரணும். தினசரி வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கன்னி ராசிக்கு இந்த நேரம் பல அற்புதமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரம் இருக்க தான் செய்யுது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்வாக்கு சிறப்புங்க. எடுக்கிற வேலை சிறப்பாக இருக்கும். ஆதரவு இருக்குது. கொஞ்சம் எதிர்ப்பாளின வகையில் விட்டு ஓரடி விலகி இருக்க பாருங்க. அவங்க நல்ல பேருக்கு களங்கம் ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க. மற்றபடி குடும்பத்தோட ஆதரவு, வேலையில நல்ல மாற்றம், உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு இல்லை. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வருமான சிறப்பு தான். துணிச்சலா பல முடிவு எடுக்க போறீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு எடுத்தங்கோத்தன் மட்டும் செய்யாம கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா எடுக்கிற காரியம் நல்லபடியாமையும் தெய்வ அனுகூலம் இருக்கிறதால சிறப்பான பலன் தான் உங்களுக்குமே. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் எதிர் தொல்லை இருக்குங்க. வியாபாரம் தொழில் எல்லாமே கவனம் கொடுத்துக்கணும். வம்பு வழக்குங்கிற விஷயம் எல்லாமே இந்த நேரம் இல்லை. அப்படியே இருந்தால் கூட சாதகம் தான். வேலை சும்மா அதிகம்னாலும் வேலையில நல்ல மாற்றம் காத்திருக்குது. குரு பார்வை இருக்கிறதால பணப்புழக்கம் பரவாயில்ல. புதுசா இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது. ஓரளவுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல கன்னி ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.